Hi students, welcome to Smart Learn Tuition. So this is question number 9 in exercise 7.2. So the outer and inner surface areas of a spherical copper shell are 576 pi centimeter square and 324 pi centimeter square respectively. Find the volume of the material required to make a shell. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல் கொடுத்துருக்காங்க, அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஷெல்லுக்கு நீங்கள் ஒரு அவுட்டர் கவரிங் ஷெல் இன்னொரு ஷெல் ஒன்று ஃபார்ம் பண்ணணுமா, ஓகேவா? ஒரு மெட்டீரியல் இது கவர் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் தேவைப்படுது. அந்த மெட்டீரியலுக்கான வால்யூம் எவ்வளோன்னு நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியலும் என்ன ஷேப்பில் இருக்கும், வெளில போட போகிற மெட்டீரியலாம் வந்து உங்களுக்கு ஹாலோ ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும், ஓகேவா? இது கவர் பண்ணும், உள்ளேயும் கவர் பண்ணும், வெளியும் கவர் பண்ணும், உள்ளேயும் கவர் பண்ணும், ஓகே? ஸோ திஸ் இஸ் ஸோ உங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு தேவைன்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் தேவை, ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். ஸோ கொஷினில் பாருங்கள், ரேடியஸ் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா செக் பண்ணி பாருங்கள். ரேடியஸே கொடுக்கல, அவங்க வந்து அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு க்ளூ. நீங்கள் எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ வால்யூம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதில் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் ரேடியஸ் இல்லை, கொடுக்கல. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா பாருங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிஎஸ்சி ஆஃப் outer sphere equals to 576 pi. So CSC of sphere formula வந்து 4 pi r square. இங்க வந்து CSC of outer sphere என்றதுனால capital R போட்டுலாம் இங்கிருந்து. ஸோ இங்கிருந்து வெளியே outer surface ஏரியாவுக்கு radius வந்து capital R. So use capital R for outer sphere. So 4 pi r square equals to 576 pi. pi cancel ஆயிடும், r square மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ 576 டிவைட் பை 4. இதை நீங்கள் 2 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேலே 144 கிடைக்குது உங்களுக்கு, ஓகேவா? ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 144. அப்போ ஆர் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 144. ஸோ தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரூட் 144 இஸ் 12. ஸோ 12 ஆர் 144ல. ஸோ அதனால ஆரோட வேல்யூ 12. சேம் வே இன்னர் ஸ்பியர் எடுத்துக்கோங்க. சிஎஸ்சி ஆஃப் இன்னர் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், 324 பை ஈக்குவல்ஸ் டு 324 பை. சேம் ஃபார்முலா 4 pi r square, பட் ரேடியஸ் வந்து இப்போ ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க. ஸோ 4 pi r square equals to 324 pi. ஆஸ் யூஷுவல் pi கேன்சல் ஆகிடும். ஸோ r square மட்டும் இங்கே வச்சுட்டு 4 அந்த பக்கம் போச்சுன்னா கீழே வந்துடும். இதை நீங்கள் 2 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 81. ஸோ r square equals to 81. ஸோ அப்போ r equals to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் போனால் என்ன பண்ணணும், ரைட் சைடில் ரூட் போடணும், ஓகேவா? ஸோ r equals to root 81. So root 81 value 9. 9 9s are 81ல. So r equals to 9. So இப்போ உங்களுக்கு கேபிட்டல் ஆரும் கிடச்சிச்சு, ஸ்மால் ஆரும் கிடச்சிச்சு. அதை வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகே? ஸோ 4/3 பையோட வேல்யூ 22/7 இன்டூ கேபிட்டல் ஆரோட வேல்யூ 12. ஸோ 12 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் 9. 9 கியூப். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 12 கியூபோட வேல்யூ 1728 மைனஸ் 9 கியூபோட வேல்யூ 9 into 9 729 கிடைக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 999 கிடைக்குது. ஸோ இந்த 3யும் இந்த 999 கேன்சல் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 3 1s are 3, இங்கே 3 3s are 9, 3 3s are 9, அகைன் 3 3s are 9. ஸோ மேலே இருக்கிறதுலாம் மல்டிப்ளை பண்ணி மேலே போட்டுக்கோங்க. 4 into 22 into 333 பண்ணிங்கன்னா 29,304 கிடைக்குது. ஸோ டிவைட் பை கீழே இருக்க 7. ஸோ நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு வந்து கிடைச்ச ஆன்சர் வந்து 4186.285. So this is the required volume of the material. So இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த வால்யூம் அளவுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது. எதுக்கு, இந்த ஹாலோ ஸ்பியரை கவர் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஸோ இந்த ஸ்பியர் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவை, 4186 cubic meter, ஓகேவா? சென்டிமீட்டர் கியூப். இங்கே கொஸ்டினில் சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க. சென்டிமீட்டர் கியூப், வால்யூம்னாலே கியூபில் போடணும். ஸோ 4186.29 சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 9, ஓகே? ஸோ கொஸ்டின் நம்பர் 10 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.